இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நான் சுந்தரத்தையா வீட்டு முன்னாடி பூக்கடை வச்சிருக்கேன்ல, அந்த கனகாங்கய்யா. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு கால் பண்ணி பேசுவியே? அந்த ஆளு உன்னை நடுவடுக்குள்ள விடாண்டிருக்காக நீ கால் பண்ணி பேசுவியா? இல்லங்கய்யா, வரலட்சுமி அம்மா நம்ம சுந்தரம் ஐயா பொழைக்கணும்னு நேர்த்திக்கடன் பண்றதுக்கு அம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. நேர்த்திக்கடன் பண்ண போயிருக்காளா? இவன் எதுக்கு தேவையில்லாத விளையாட பாக்குறா? அதுவும் ஏங்களோட சொல்லாம போயிருக்கா? வரலட்சுமி அம்மா கிட்ட பேசலாம்னு நினைச்சு நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க போனே எடுக்கலங்கய்யா. சரி, நீங்களும் அவங்க கூட தான் கோயில்ல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். டேய், அவ என்ன சொல்லாம கோயிலுக்கு போனதே பெரிய தப்பு. அவ போன் எடுக்கலடா, எனக்கு போக முடியாது. நீ பைடி போன போன்லயே அனல் பறக்குதே. வரலட்சுமி நேர்த்தி கடன் பண்றாங்கிற விஷயத்த வரதன் கிட்ட கொளுத்தி போட்டாச்சு. இனி நேர்த்தி கடனை கெடுக்கிற விஷயத்த அந்த ஆளே பார்த்துப்பான். என்னன்னு ஒண்ணுல அந்த பையன் அந்த அருளுக்கு என் பொண்ணை கட்டி வச்சு அந்த குடும்பமே நீ ஏமாத்திருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரும் மூஞ்சலையும் முடிக்கூடாது என் பொண்டாட்டியில சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவ அதையும் மீறி அந்த சுந்தரத்துக்காக நேர்த்தி கடன் பண்ண போயிருக்காளாமே. எவ்வளவு திமிரு அவளுக்கு, எவ்வளவு வாய் கொடுப்பா அவளுக்கு. அவளை இன்னைக்கு என்ன செய்யற பாரு. டேய், எல்லாரும் வண்டியில விடா. சரிண்ணே. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், இதை டெஸ்ட் பண்ணணும் சார். என்ன சார், டூத் பேஸ்ட்டை கொடுத்து செக் பண்ண சொல்றீங்க? இதுல என்ன சார் செக் பண்ணோம்? இதுல ஏதோ கெமிக்கல் கலந்துருக்குன்னு எனக்கு டவுட் இருக்கு. அது என்ன கெமிக்கல்னு தெரிஞ்சாகணும். ஓகே சார், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரிசல்ட் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே சார், எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன். ஓகே சார். ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பதறி போய் ஓடி வந்தோம். ஐயா இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? அது ஹார்ட். ஐயாக்கு ஒன்றும் இல்லை, ப்ரெஷர்ல தான் மயங்கிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. ஐயாவுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பரவாயில்லம்மா, ஐயா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுமா. அதான் நாங்க எல்லாரும் ஓடி வந்துட்டோம். இந்த ஊரே நல்லா இருக்குன்னு நினைக்கிற அவரு நல்லா இருக்கணும். மாமா நல்லா இருக்கணும்னு இத்தனை பேரு நினைக்கும் போது அவர் நல்லா தான் இருப்பாரு. ஆமாமா, அவர் 100 வருஷம் நல்லா இருப்பாரு. அம்மா, ஐயாவை பார்க்க முடியுமாமா? டாக்டர் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க, அதனால இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சரி சரி, ஐயாவுக்கு ரெஸ்ட் தான் முக்கியம். ஐயா முழுசா குணமாயி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் வந்து பாத்துக்கிறோம். அம்மா, ஐயாவுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி கொண்டு வந்திருக்குமா, இத ஐயாவுக்கு பூசி விடுங்கம்மா. கண்டிப்பா குணமாயிடுமா. ஐயாவுக்காக நாங்க உயிரே கொடுக்க ரெடியா இருக்குமா. ஐயா எங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காருமா. அவருக்காக நாங்க நிறைய நன்றிகள்பட்டிருக்கோம். ஐயா என்ன சார் இது? நல்லா இருந்தா போறோம். ஏன் இப்படி சண்டைக்கடை மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? நாங்க ஐயாவை பார்க்க வந்திருக்கோம், நீ ஏம்மா விரட்டிட்டு இருக்க? அதுக்கு இப்படிதான் மொத்தமா வருவீங்களா? ஒவ்வொருத்தரா வந்து பாத்துட்டு போக வேண்டியதானே. டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. முதல்ல எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க. சிஸ்டர் இருங்க, கோவப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இங்க இத்தனை பேர் இருந்தா மத்த நோயாளிகளுக்கும் கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் அவங்க சொல்றாங்க. புரியுதுமா? அப்ப நாங்க கிளம்புறோம். வரமா, வாங்க. வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. வானதி, அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல, வெறும் பிரஷர் தான். எதுக்கு போய் சொன்ன? வாயை திறந்தாலே போய் தானே பேசுவா. ஏதோ புதுசா போய் பேசுற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. வாய மூடு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ சொல்லுமா. மாமாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அவங்க ஏன் இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு ஒண்ணும் இல்லைன்னு போய் சொன்னேன். அதுக்கு ஏன் போய் சொல்லணும்னு கேக்குறேன். உண்மையை சொல்ல வேண்டியதானே. ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி போய் பேசி பழக்கமாயிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் வாயில போய் தானே வரும். அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டிட்டு இருக்க. உண்மையை சொல்றதை விட முக்கியம் அதனால நடக்க போறது நல்லதா கெட்டதான்னு பாக்குறதா.
இப்ப வானதி சொன்ன பொய்யால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. 4 பேரு சந்தோஷமா இருக்க பொய் சொல்றது தப்பு இல்ல. அவங்க ஏழைங்க, ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும். இதுல இது வேற சொல்லி அவங்க மனசை ஏன் கஷ்டப்படுத்தணும் தான். அதனாலதான்ப்பா சொல்றேன், வானதி செஞ்சதும் சரிதான். இங்க கரிகாலன்றது யாரு? டாக்டர் அவரை வர சொன்னாரு. மேடம் இங்க வாங்க. கரிகாலன் எங்கம்மா? அவரு நந்தினிக்கு ரத்தம் எடுக்கிறதுக்காக அவங்கள கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க டாக்டர். உங்க மாமாவை குணப்படுத்த ஒரு முக்கியமான மருந்து தேவை. அது நம்ம இந்தியாவில் கிடைக்காது, ரஷ்யாவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்க இருந்து மெடிசன் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. அதை கலெக்ட் பண்ண போன ஆம்புலன்ஸ் நடுவுலயே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பலாம்னா எல்லா ஆம்புலன்ஸுமே எமர்ஜென்சிக்கு வெளியே போயிருக்கான். ஆனா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு டிரைவர் இருக்காரு, ஆனா கூட போக அட்டெண்டர் இல்ல. அதனால கரிகாலனை டிரைவர் கூட போய் கலெக்ட் பண்ணி வர முடியுமான்னு கேட்கலாம்னு தாமா கரிகாலனை வர சொன்னேன். அதெல்லாம் மாமா போவாரு டாக்டர். நான் கரிகாலன் மாமா கிட்ட சொல்லி போயிட்டு வர சொல்றேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வர சொல்லுங்க. ஏர்போர்ட்ல எப்படி மெடிசனை கலெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் டிரைவர் பாத்துக்குவாரு. கரிகாலன் கூட போயிட்டு வந்தா மட்டும் போதும். அந்த மெடிசன் இருந்தாதான் உங்க மாமா உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைய நிரந்தரமா குறைச்சு நாங்க அவரை காப்பாத்த முடியும். சரிங்க டாக்டர், நான் இப்போ உடனே மாமாவை கிளம்பி போக சொல்றேன். ஓகே மேடம், ஜூஸ் குடிங்க. இந்தாங்க மேடம். குடி. சிஸ்டர், மேடம், ஆபரேஷன் எப்போ ஆரம்பிப்பாங்க? முதல்ல ரத்தத்தை சுத்தம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். கரிகாலா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, எதையும் மனசுல போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்க. அது முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லு. அது உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, இல்லனா வேண்டாம். சொல்லு கரிகாலா.